ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. என்னன்னா என்கிட்ட தான் ஹெல்மெட் இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா ஆக்சுவலாக பார்த்தா தெரியுதுல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளத்தாக்கு. ஆக்சுவலி இந்த மரங்கள் சின்ன சின்ன மரங்கள் முளைச்சி இருக்கிறதுனால பெருசாக தெரியல. பட் ஆனால் இது வந்து பள்ளத்தாக்கு. ஓகே, இந்த பக்கமா? இந்த பக்கம் எப்படிப்பா போகிறது? இந்த பக்கம் போனால் பள்ளத்தாக்கு. சுண்ணாம்பு பாறைகள் அடுக்கடுக்காக இருக்குல்ல. ஸோ இந்த கயிறை பிடிச்சி இப்படி இறங்கணும். சரி, ஒரு இக்லூ வீடு மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் கடினமான பாதை ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. என்னன்னா என்கிட்ட தான் ஹெல்மெட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் தான் ஏற போகிறோம். she went. ஓகே, இங்கேருந்து கோப்ரோவை வந்து பேக்கில் போட்டுட்டு கொஞ்சம் சேஃப்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். Put the stick. Everything inside, yeah. Hello, Coastal. ஸோ இதுதான் ரொம்ப டெக்னிக்கலான இடம். பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா செங்குத்தா அந்த இரும்பு கயிறை பிடிச்சி தான் ஏறணும். Soros, Catalin, another Catalin, Coastal, and Maria. Go Maria, go! Oh, look at this. She's the champion. Yeah, she's climbing very fast actually. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்ன. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த கிளைம்பு. கமான் Catalin, hold on to the rocks. ஸோ ஆக்சுவலாக இங்கே கீழே இருந்து வந்திருக்கும். Yeah. I think only that portion is a little difficult. Yeah. ஸோ தெரியுதா எல்லோரும் மேலே ஏறி போகிறாங்களா? இந்த இடத்துல வந்து கயிறு கிடையாது. ஸோ கொஞ்சம் ஈஸி தான் ஏறுறது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். நம்ம கேட்லின் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, பயப்படுறாரு ஆக்சுவலி ஹைட்டை பார்த்து. ஸோ இதை தான் ஏறி வந்திருக்கோம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையை தான் ஏறி இருக்கும். ஸோ இங்கே ஒரு கொஞ்சம் வயசானவர், ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கு. அவரை பார்த்தோம். அவர் வந்து இந்த மலைகளில் மட்டும் இது வரைக்கும் 298 வாட்டி ஏறி இருக்காரு. The coolest dude in the whole team. Thank you for dying for me. Coastal. And the coolest lady, Maria. I think I'm eating apple on the coolest place. Yeah, in your life. We will do it in the Olympus, right? Yeah, we will do it in the Olympus. Okay, மறுபடியும் ஏற டைம் வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா ஆக்சுவலாக பார்த்தா தெரியுதுல்ல. ஸோ அப்படியே மலையில் ஓரமாக இந்த கயிறை பிடிச்சே போகணும். இங்கே 2 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம கோஸ்டல் கெத்தான் நின்றுட்டு இருக்கார். நம்ம ஒரு வழியா முதல் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கமாக ஒரு இன்னும் 2-3 மலை இருக்கு. அங்கே போனோம். So India doesn't have a language. That's a thing. Tamil. So it has more languages. It has 24 official languages. So 24 or 22. I don't know. You can pick just one. I just want no one. My language. Well, easy to pick. Easy to pick. It's very big. No, easy to pick. Easy to pick. She said just pick one, and you're like, I know only one. Well, easy to pick. Okay, yeah, got it. ஸோ ஃபஸ்ட்டு பிக்குக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த பக்கம் போகணும். ஸோ இது வந்து வர்ஃபுல்
Turnul. Yeah. Very difficult to pronounce. I do it. பட் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட்டி தெரியுது, அப்புறம் குட்டி 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 வீடுகள், அங்கே ஒரு கார் ஒன்று போகுது குட்டியாக பேனு மாதிரி. ரொமேனியன் ஃப்ளாக் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளத்தாக்கு. ஆக்சுவலி இந்த மரங்கள் சின்ன சின்ன மரங்கள் முளைச்சிருக்கிறதுனால பெருசாக தெரியல, பட் ஆனால் இது வந்து பள்ளத்தாக்கு. ஓகே, ஒரு பக்கம் வந்து லைட்டாக கொஞ்சம் மழை இருக்கும், இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்கு. நாம் அது செடி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப் தான் ஆக்சுவலி. பட் ஒரு சில இடத்துல வந்து செடி இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப சேஃப்டி கம்மி அதுக்காக. ஸோ இந்த பூவோட பேர் வந்து புருஷல் அப்படின்றாங்க. ஒயிட் கலரில் இருந்தால் புருஷல்னு சொல்லுவாங்க, இது மேபி எல்லோ கலர் புருஷல். இங்கே பாருங்க, நிறைய அழகாக இருக்குது, செம வாசனையாக இருக்குது. இது ஏன் இந்த மவுண்டெயின்ஸ் வந்து ஐ மீன் இந்த ட்ரெயிலை வந்து கஷ்டம்னு சொன்னாங்க அப்படின்னா, இது ஏறி ஏறி இறங்குது, அதுதான். ஸோ இப்போது ஒரு பீக்கில் இருந்தோம் இல்லையா, அந்த பீக்கில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஏறிச்சு. ஆக்சுவலாக அந்த பீக்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டோம், ஆனால் 20 மீட்டர் ஆல்டிடியூட் தான் கெயின் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயிலு கஷ்டம். மக்கள் நம்மளை விட்டு வேகமாக போகிறாங்க. இந்த இடம் கொஞ்சம் சேஃபு, இது சும்மா அப்படியே ஒரு வேலி மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த இடம் தான் இந்த ஊரோட வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் தானோ. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் பூக்கள் இருக்குது நிறைய. அடுத்த பீக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான், ஸோ அந்த பீக்கில் இருக்கணும், இப்போ இந்த பீக் வந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஆல்டிடியூட் வந்து கெயினே ஆகலை, பட் ஆனால் வந்து மலையிலேருந்து இறங்கி இன்னொரு மலையில் ஏறுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இது கஷ்டம். வேலி பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் போனால் 1 hour, இந்த பக்கம் போனால் ஐ மீன் அந்த ஓகே, இது வந்து ட்ரையல் மார்க்கிங் போல். ஸோ ப்ளூ கலர் மார்க்கை ஃபாலோ பண்ணால் அந்த கபானா குர்மாத்தூருக்கு போயிடலாம். இந்த பக்கமா இந்த பக்கம் எப்படிப்பா போகிறது? இந்த பக்கம் போனால் பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் போனால் ரெஃப்யூஜியூல் டயானா பிரின் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது போல். ரெஃப்யூஜினா அது ஒரு கேபின் மாதிரி இருக்கும், நைட்டு தங்குறவங்களுக்கு குளிராமல் இருக்கிறதுக்கு. திஸ் இஸ் சவா பதினி. நெக்ஸ்ட்டு பீக்குக்கு போகிறோம், பார்ப்போம். ஸோ என் வாட்ச் பிரகாரம் வந்து 2000 மீட்டரு, பட் ஆனால் ஒரு 50 மீட்டர் வந்து கம்மியாக வச்சுக்கலாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹை எண்டு வாட்ச் கிடையாது, சாம்சங்கோட பேஸ் வேரியண்ட்டு. We got time? Cool. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சின்ன மரங்கள். ஆக்சுவலாக வந்து நான் அந்த மலையோட எட்ஜில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மலையோட மீனிங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ப், கூர்மையான மலை அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம இந்த எப்படி சொல்கிறது, அந்த மலையோட உச்சியிலேயே நடக்கிறோம், அவ்வளோதான். இதில் ஏன் பார்த்தா பயமாக இல்லைன்னா, சுற்றி வந்து இந்த பைன் ட்ரீஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ அதனால தான். ஏன்டா இந்த மலைக்கு ஏன்டா க்ளவுஸ் போட்டு இருக்கிறேன்னு ஒரு சிலர் கேட்கலாம். நான் ஜிம்லேயே க்ளவுஸ் போடாமல் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் இங்கே எதுக்குன்னா, இந்த ஒயர் ரோப் பிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து க்ரிப் வழுக்காமல் இருக்கணுன்றதுக்காக, சேஃப்டி. அழகாக இருக்குல்ல ஏரியா, ஏதோ ஒரு சின்ன புதருக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி. இதில் ஒரு இது என்னென்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கு அப்படின்ட்டு வந்து எங்கள் ட்ரெக் லீடர் சொன்னார். ஒரு 7 வயசு குழந்த, அது வந்து அவங்க அப்பா அம்மாவா இல்லை தாத்தா பாட்டியான்னு தெரில, கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருந்தாங்க. அவங்க கூட 7 வயசு குழந்தை ஏறிக்கிட்டு இருக்குது. டேய் அப்படியே ஷாக்கு தான்.
இதில் வந்து பெரியவங்களே வந்து ரொம்ப பயந்து தான் ஏறினாங்க ஒரு சிலர். சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்துகிறாங்க. Just mountains and me with pine trees. அழகா குட்டி குட்டி பூக்கள். ஸோ 3வது பீக் வந்துட்டோம். இது வந்து வர்ஃபுல் படினா போப்பி. இது வந்து 2013 மீட்டர். ஆனால் என் வாட்ச் வந்து 2046ன்னு காமிக்குது. ஸோ வாட்ச் வந்து கொஞ்சம் அக்யூரேட் கம்மி தான். ஸோ அங்கே பார்த்தீங்களா மக்கள் வராங்களா? ஸோ அந்த வழியில் தான் நடந்து வந்தோம். ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாப்புல. ஐ திங்க் வந்து அங்கே மக்கள் போகிறாங்க இல்லையா? ஸோ அங்கே தான் போகணும். அதை தாண்டி மேலே இன்னும் ஹையஸ்ட் பீக்கு நம்ம போல் இன்னும் ஒரு 200 மீட்டர் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். இது 4வது பீக்கு. பட் ஆனால் இங்கே போர்டு எதுவும் இல்லை. பட் ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. ஸோ அந்த சுண்ணாம்பு பாறைகள் அடுக்கடுக்காக இருக்குல்ல, ஸோ நம்ம அங்கே பார்த்த நாய் வந்து இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலி அது மக்கள் கூட நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. பட் இன்னும் பின்னாடி வரல, வருவான். அங்கே நிற்கிறான். உங்களுக்கு தெரியுதா தெரியல, அங்கே நிற்கிறான். அங்கே பார்த்தீங்களா யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய டப்பா தூக்கிட்டு ஏறாரு. ஓகே, டென்ட் எடுத்துகிட்டு ஏறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கயிறை பிடிச்சி இப்படி இறங்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இறங்கி திருப்பி அந்த மலை மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 2080 மீட்டர் உயரத்தில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேலே தான் வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாக ஆகும். ஸோ ஹிமாலயன் ட்ரெக் பண்ணும்போதும் அங்கே 2000 மீட்டர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2000 மீட்டர்ஸ்லேருந்து 3000 மீட்டருக்கு ஒரு காங்கிரியான்னு ஒரு வில்லேஜ்க்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து 3000 மீட்டர்லேருந்து 4000 மீட்டரில் வந்து ஏம்குண்ட் சாஹிப்னு ஒரு சிக் கோவில் இருந்துச்சு, அங்கே போனோம். பார்த்தீங்களா சுண்ணாம்புகள். நம்ம அதோ அங்கே நேராக ஒரு சின்ன கேபின் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை, அங்கேருந்து இல்லை, ஆக்சுவலி நம்ம அதுக்கும் கீழே இருந்தோம். அந்த கேபின் வந்தோம். அப்புறம் அங்கேருந்து இப்போ அதை வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் அந்த ரோடோடென்ட்ரான்ஸ் இருக்குது, மலர்கள். இந்த உச்சி தான் உச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு மலையிலேயும் ஆள் இருக்கிறானுங்க. எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போவாங்க தெரியலையே. ஆக்சுவலாக இதுதான் இருக்கிறதுல உயரமான பீக்கு. ஸோ வார்குல் ஆஸ்துத்சித் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். நான் ஒரு 300-400 மீட்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11.5 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோம். எலிவேஷன் வந்து 2130 சில்லற. ரெண்டாயிரத்தி 133. அவ்வளோதான். லஞ்ச் பிரேக் ஓவர். ஸோ இனி வந்து நம்ம அப்படியே போயிட்டு அதோ அங்கே ஒரு கேன்யன் தெரியுதா கொஞ்சம் வெள்ளையா. ஸோ அது வழியாக கீழே இறங்கி அங்கே ஒரு க்ரீன் பேட்ச் தெரியுதா என் கைக்கு நேராக, அந்த க்ரீன் பேட்சுக்கு கீழே தான் நம்ம கார் நிறுத்தியிருக்கோம். ஸோ இப்படி போயிட்டு அப்படி சுற்றியா இங்கே போனோம். ஒரு 360.
ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இக்லூ வீடு மாதிரி. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கே ஒரு சிலர் வராங்க, நைட் ஆகிடுது அப்படின்னா அவங்க நைட்டு வந்து இதுக்குள்ளே படுத்துட்டு காலைல இருந்து போயிடலாம். ஸோ அதுக்காக என்னது இது மேலே ஏதோ பூசி வச்சுருக்கிறானுங்க, பியாத்ரா ஏதோ ஒன்று க்ரயூலுகி. ஓகே, இதை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. உள்ள திறந்து போய் உள்ளே வந்து இது லைட்டுன்னு நினைக்கிறேன், தூங்குறதுக்கு இடம். நல்லா கலகலப்பாக இருக்குது. ஐ நெவர் ட்ரிங்க் வைன். இது என்னென்னவோ இருக்குது. ஓ, உப்பு, டீ, காஃபி, பரவாயில்லையே. You can go inside, check it out.